ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இப்போது இந்த திருச்செந்தூர் முருகனின் வாக்கை கேட்க வந்து விட்டனே. இதை கேட்ட மறு நிமிஷமே உனக்கான நல்லது நடப்பதை பார்த்து வியக்கத்தான் போகிறாய் என் செல்வமே. உன் வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்த எல்லா துன்பங்களும் இப்போது முடிவடைய போகுது. இனி ஒவ்வொரு விஷயமும் நீ எதிர்பார்த்தது போல உனக்கு நன்மையாகவும் நல்லபடியாகவும் நடக்கும்படி இந்த திருச்செந்தூர் முருகன் செய்வதற்காகவே நேரடியாக உன்கிட்ட சில விஷயங்களை சொல்ல வந்தேன். இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நடந்ததையெல்லாம் விற்று இனிமே நடக்க போகிற ஒவ்வொரு விஷயமும் உனக்கு நல் பலனை கொடுக்க போவதாக, உன்னுடைய பொறுமைக்கும் நம்பிக்கைக்கும் பரிசை கொடுக்க போவதாகவே இருக்க போகுது. இப்போது உன் மனசில் என்னை பற்றி என்ன சந்தேகம் வந்தாலும் அல்லது கேள்விகளும் எதிர்மறை எண்ணங்களும் இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு வாழ்க்கையை புதுசாக ஆரம்பிக்க தயாராகு. உனக்கான நன்மைகளை என் அருளால் மிக பெரிய அளவில் உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன். இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படியும் சிறந்த வாழ்க்கையே உனக்கு கிடைக்கும்படியும் நான் செய்கிறேன் என் செல்வமே. உன் வாழ்க்கை இருளாக இருந்ததென்னவோ உண்மைதான். ஆனால் இப்போது இந்த திருச்செந்தூர் முருகன் அதில் ஒளியேற்ற வந்துவிட்டேன் அல்லவா. உன்னை சுற்றி இருக்கக்கூடிய சில பேர் சில விஷயங்களில் பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிட்டாங்க. சில பேர் உன்னை புரிஞ்சுக்காம நீலாம் ஒரு ஆளாங்கிற மாதிரி உன்னை அலட்சியப்படுத்தும் விதமாக நடந்துக்கிட்டாங்க. ஆனால் யார் என்ன சொன்னாலும் நீ ஒருபோதும் உன்னை தாழ்வாக நினைக்க வேணாம். யாருடைய வார்த்தையும் உன்னை தடுக்கி விழ வைக்காத அளவுக்கு, உன்னை தூக்கி உயர்த்தும் அளவுக்கு இந்த முருகன் நான் செய்கிறேன். உன் கனவை எல்லாம் நனவாக்கி உன் வாழ்வில் நீ வெற்றி பெறுவதற்கு உனக்கு துணையாக நான் இருப்பேன். யாராவது உன்னை குறை சொன்னாலும் கிண்டல் பண்ணாலும் கூட அதுக்கு நீ எந்த விதத்திலும் பதில் சொல்ல வேணாம். நீ செய்கிற சாதனையே அவர்களுக்கு பதிலாக இருக்கட்டும். இந்த முருகனின் அருளால் உன் வாழ்க்கையில் ஒளி உண்டாகும். நீ போகும் பாதை வெற்றிகரமாக மாறுவதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என் செல்வமே. இந்த முருகனின் அருளால நீ வாழ்க்கையில வெற்றியை பெற போற. வளர்ச்சிங்கிறது ஒரு விதையின் பயணம் போலத்தான். அந்த வளர்ச்சி மழையையும் வெயிலையும் காற்றலையும் கடந்துதான் மரமாக உயர்கிறது. உன் வாழ்க்கையிலையும் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கிற உனக்காக வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பேன். எந்த இடத்திலும் தோய்ந்து போகாமல் தொய்வில்லாமல் ஓடுவதுதான் முன்னேற்றத்தின் ரகசியம். ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக உன் வாழ்க்கை மாறும். உன் சிந்தனைகளை எல்லாம் பலமாக்கி உனக்கான நல்ல விஷயங்களை இந்த முருகன் நான் நடத்தி கொடுக்குறேன். நம்பிக்கையோடு நீ இருந்தீனா எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடந்தே தீரும். உன் முயற்சி எதுவும் வீண் போகாத அளவுக்கு உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்தி தர்றேன். எது உன்னிடமிருந்து விலகிச் சென்றாலும், எது உன்னை விட்டு விலக்கி கொண்டாலும் உனக்கு எந்த விதத்திலும் இழப்பு வரவிட மாட்டேன். என் அருளால் உனக்கான ஒரு புது கதவை திறந்து உன் வாழ்வின் வெற்றியை நீ அனுபவிக்கும்படி செய்வேன். இப்போது நீ அனுபவிக்கிற வலியும் துரோகமும் தனிமையும் கஷ்டமும் பிரச்சனைகளும் எல்லாமே உன்னை வலிமையான ஆளாக மாற்ற போகுது. மனசில் யார் மேலேயாவது கோபம் இருந்தாலும் வஞ்சம் இருந்தாலும் பழிவாங்கும் எண்ணம் உனக்கு வேண்டாம் என் செல்வமே. காலம் எல்லாத்தையும் சரியா செய்யும். உனக்கு தப்பு செஞ்சவங்களுக்கும் தவறு செஞ்சவங்களுக்கும் கெடுதல் செய்தவர்களுக்கும் உரிய தண்டனையை காலம் நிச்சயமாக கொடுக்கும்னு விற்று. காலமாக நான் இருந்து இந்த முருகன் அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு முடிப்பேன். நீ எப்போதும் ஏன் மேலே நம்பிக்கையோடு இரு. இருளான இரவுகள் கண்டிப்பாக விடியலை காணும் அல்லவா. உன்னுடைய கண்ணீரும் நிச்சயம் சிரிப்பா மாறதான் போகுது. உன்னை துன்புறுத்தியவர்களுக்கும் உன்னை விட்டுட்டு போனவங்களுக்கும் நீ பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இல்லை. நம்பிக்கையோடு காத்திருந்தீனா இந்த காலமும் கந்தனும் சேர்ந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றியை மிக பெரிய அளவில் கொடுப்போம் என் செல்வமே. இப்போ உன் வாழ்க்கையில் வரப்போகிற நிம்மதிங்கிறது இப்போது நீ அனுபவிக்கும் வழியை விட 100,000 மடங்கு அழகாக இருக்க போகுது. என் அருளால் அனைத்தையும் உனக்கு சிறப்பாக நான் அமைச்சு கொடுப்பேன். போட்டி மனப்பான்மை உன்னை அமைதியிலிருந்து விலக்கி வைக்கும்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு யாரிடமும் போட்டி போடாமல், யாரை பார்த்தும் பொறாமப்படாமல் உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு. அடுத்தவங்களை மிஞ்சிடணும், அடுத்தவங்களை விட நம்ம நல்லா வாழ்ந்துடணும்
அவங்கள விட நம்ம நிறைய வச்சுக்கணும் வாங்கிக்கணும்னு நினச்சினா அந்த எண்ணமே உன் மன அமைதியை கெடுத்து விடுமல்லவா? உன் வாழ்க்கை பாதைங்கிறது உனக்கானதாக மட்டுமே இருக்கு. உன் வாழ்க்கைய நீ யாரோடையும் ஒப்பிட்டு பார்க்க வேணாம். அடுத்தவனை அடக்கி அதன் மூலமாக நீ மேலே ஜெயிக்கணும்னு நினச்சினா அது உன்னை கீழே தள்ளிடும். யாரையும் அடக்காம யாரு கூடயும் போட்டி போடாமலேயே உனக்கான வாழ்க்கையை உயர்த்துறதுக்கான வேலைகளை பாரு. உண்மையான வெற்றிங்கிறது அடுத்தவங்களை விட்டு ஜெயிப்பது கிடையாது என் செல்வமே. நீ எப்படி அமைதியா அன்பா இருக்கிறங்கிறத பொறுத்து தான் உன் வாழ்க்கை வெற்றிகரமானதாக மாறும். அன்பு உள்ள இடத்தில் போட்டி இருக்காது, போட்டி இருக்கிற இடத்துல அன்பு இருக்காதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எப்போதும் உன் மனசை அமைதியாக வச்சுக்கோ. எல்லாரையும் நேசிச்சு எல்லார் மீதும் அன்பு செலுத்த தயாராகு. அப்போது நிஜமாவே உன் வாழ்க்கையில் உண்மையான உயர்வை பார்க்க முடியும் என் செல்வமே. முருகா சரணம் முருகா சரணம்னு நீ என் நாமத்தை சொல்லி என்னை சரணடையும் போது அந்த அமைதி உன் மனசின் ஒளியாக மாறும். தினமும் ஒரு நிமிஷமாவது என்னை மனசில் நினச்சி மனசை அமைதியாக்கிக்கொள். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா குழப்பங்களையும் நிச்சயமாக நான் தீர்த்து வைப்பேன். உண்மையான அன்போட பாசத்தோடு நீ என்னை கூப்பிட்டினா உனக்காக நான் உன் பக்கத்தில் வந்து நிற்பேன் என் செல்வமே. உன் சிந்தனையில் தூய்மை இருந்தால் உன் வாழ்வில் எந்த இருட்டும் நிலைக்காது. நீ எடுக்கிற ஒவ்வொரு முடிவிலும் என் அருள் உன்னை வழி நடத்தும். உன் உழைப்பும் நம்பிக்கையும் ஒன்றாக இருக்கும்போது கண்டிப்பாக வெற்றி உனக்கு கிடைச்சே தீரும். உன் வாழ்க்கையை நல்ல பாதையில் வழிநடத்தி செல்ல வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன்னுடைய பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி உன் வாழ்க்கையில் உயர்வு உண்டாகும்படி இந்த முருகன் நான் செய்கிறேன். என் அருள் உன்னோடு உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எப்போதும் என்னை மனசில் நினச்சிக்கிட்டே தைரியமாக முன்னேறிப்போ. நான் உனக்கு பின்னால் உன் பக்கத்திலே தான் இருக்கேன்றத நீ மறந்துட வேண்டாம் என் செல்வமே. என் அருள் எப்போதும் உன்னை விட்டு பிரியாது. அதனால் நீ புலம்பவோ வருத்தப்படவோ வேணாம். வாழ்க்கையில் உனக்கு வரக்கூடிய ஒவ்வொரு சோதனைகளையும் நீ தாங்கக்கூடிய அளவில் மட்டும்தான் நான் உன்கிட்ட அனுப்பிக்கிட்டு இருக்கேன். இப்போது நீ அனுபவிக்கிற இன்றைய துன்பம் கூட நாளைக்கே உனக்கு வலிமையான ஆளாக மாத்திரும் என் செல்வமே. காலம் எப்போதும் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை. அதே போல உன் துயரங்களுக்காகவும் நீ நின்று விடாதே. நீ அனுபவிக்கிற கஷ்டம் எல்லாமே மெதுவா சரியாகி உன் முயற்சிக்கான வெற்றியை மிக பெரிய அளவில் நீ பெறத்தான் போற. கொஞ்சம் பொறுமையாக மனசை அமைதியாக்கிக்கிட்டு என்ன நினச்சிக்கிட்டே இரு. உன் பிரச்சனைகள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக தீர்த்து வச்சு நீ மன நிம்மதியோட மகிழ்ச்சியோட வாழும்படி நான் செய்கிறேன். நம்பிக்கையோட முருகா சரணம்னு சொல்லிக்கிட்டு தைரியமாக முன்னேறிப்போ. நான் உன் கூடவே இருந்து என் அருள் மூலமாக உனக்கான வெற்றியை மிக பெரிய அளவில் கொடுப்பேன் என் செல்வமே. இன்னையோட உன்னுடைய எல்லா துயரங்களும் தீர்ந்து போய் உன்னுடைய வேதனைகள் முடிஞ்சு போய் நீ மகிழ்ச்சியோடு வாழ்கிறதுக்கான காலம் வந்துருச்சு. நீண்ட நாட்களாக உன் மனசில் இருந்த எண்ணங்களும் வேண்டுதலும் இப்போது என் அருளால் நிறைவேறத் தொடங்கும். நீ எதிர்பார்த்த மகிழ்ச்சியை நானே உன் கைகளில் ஒப்படைப்பேன் என் செல்வமே. இனிமே உன் வாழ்க்கையில் நல்ல மனிதர்கள் உன்னை தேடி வருவாங்க. உன் வாழ்க்கையில் உயர்வை கொடுத்து உன் வாழ்க்கைக்கான வெற்றியையும் நிச்சயமாக நான் தரதான் போகிறேன். என் அன்பு பிள்ளையான நீ இனி எதுக்காகவும் கலங்கும்படி நான் விட்டு வைக்க மாட்டேன் என் செல்வமே. உனக்கு தேவையான மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் அள்ளி கொடுத்து என் அருளால் உன் வாழ்க்கை ஒளிரும்படி செய்ய போகிறேன். நம்பிக்கையோடு நீ முன்னேறிப்போ. உன் வாழ்க்கையே இனி புதுசாக மாறப்போகுது, மலரப்போகுது. ஓம் முருகா சரணம்னு இந்த திருச்செந்தூர் முருகனை நீ சரணடைந்தாலே எல்லாமே இனி உனக்கு நல்லதாக நடக்க ஆரம்பிச்சிடும். என்னுடைய வார்த்தைகளை வாக்குகளாக கேட்டுக்கிட்டு இருக்க இந்த நொடி முதல் இனி எல்லா விஷயங்களும் உனக்கு சிறப்பாக நடக்க ஆரம்பிச்சிடும். இப்போது உன் முகத்தில் சிரிப்பு மலரட்டும், மனசில் நம்பிக்கை இருக்கட்டும். நீ செய்கிற எல்லா வேலைகளிலும் உனக்கு வெற்றி வந்து சேரும்படி இந்த முருகனே உனக்கு துணையாக இருப்பேன். உன்னை சுற்றி இருந்த தடைகளும் தடங்கல்களும் பிரச்சனைகளும் அனைத்தும் விலகும்படி உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். ஓ வாழ்க்கையே
இனி ஒளி பொருந்தியதாக மாறப்போகுது. உன் மனசை முதல்ல அமைதிப்படுத்தினா உன் வீட்டுக்கு தேவையான வளமும் நலமும் தானாக வந்து சேரும்படி நான் செய்வேன் என் செல்வமே. இப்பொழுதே உனக்கான வாழ்க்கையை ஒரு புது பாதையோட துவங்கு. என் அருள் உன்னுடன் இருக்கும்போது இனிமேல் நீ எதை பற்றியும் கவலைப்பட வேணாம். மனசை அமைதியாக்கிக்கிட்டு முருகா முருகான்னு என் பேரை சொல்லிக்கிட்டே இருந்தீனா இத்தனை நாளாக நீ வேண்டிக்கிட்டு இருந்த வேண்டுதல்களும் உன் ஆசைகளும் அனைத்தும் நிறைவேறும். நீ கேட்ட வரத்தையே நான் உனக்கு பரிசாக கொடுத்துட்றேன் என் செல்வமே. உன்னுடைய கவலைகள் அனைத்தும் இனி மறைஞ்சு போக போகுது. கோபமும் குழப்பமும் ஏமாற்றமும் எதுவும் இல்லாமல் நீ மன சந்தோஷத்தோடு வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு வாழும்படி இந்த முருகன் நான் செய்கிறேன். நீ சற்றும் எதிர்பாராத நேரத்தில் உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற ஆரம்பிக்கும். இனி என் அருளால் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்துக்கான வெற்றியையும் நான் கொடுப்பேன். நம்பிக்கையோட அமைதியாக நீ இருந்தாலே உன் வாழ்க்கை உயர்வின் பாதையில் நகரத் தொடங்கிடும் என் செல்வமே. இப்போது உன் வாழ்க்கைக்கு ஒரு புது தொடக்கத்தை கொடுப்பதற்காகவே என்னுடைய வார்த்தைகளை கேட்க சொன்னேன். நம்பிக்கையோட நான் சொல்கிறத கேட்டினா உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தடைகளும் மறைந்து போகும். இப்போது நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் உனக்கு வெற்றி உண்டாகும்படி நான் செய்கிறேன். என் அருளால் உன் கனவுகள் அனைத்தும் நனவாகி உன் எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறி உன் முயற்சிக்கான பலன் கிடைக்க போகுது. உன் வாழ்க்கையை வெற்றி பாதையில் கொண்டு செல்ல வேண்டியது இந்த முருகனுடைய பொறுப்பு. இனி எல்லாமே நீ நினைச்சதை போல நல்லதாக மட்டுமே நடக்க போகுது.